Hello dear brothers and sisters, so welcome to both Tamil classes. So போத்தமிழ்ல அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா உரித்திரங்கண்ணனார். ஸோ தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் தலைப்பில் நம்ம ஒன் பை ஒன் ஒரு டாபிக் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அடுத்து நம்ம உரித்திரங்கண்ணனாரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அவரை பற்றின சிறப்பு செய்திகள் என்ன, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எது இம்பார்ட்டனோ வழக்கம் போல் நம்ம ஒவ்வொரு தலைப்புலையும் பார்க்குற மாதிரி பார்ப்போம். சரியா? ஸோ ஓகேம்மா. ஸோ தமிழ் சான்றோர் தலைப்பில் உரித்திரம் கண்ணனாரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கடியலூர் உரித்திரம் கண்ணனார் கடியலூரில் வாழ்ந்தவர். சரியா? இவர் ஒரு சங்ககால புலவர். ஓகேவா? ஸோ இவர் இயற்றிய நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா சங்ககால நூல்களான பெரும்பாலாற்று படையுடைய ஆசிரியரும் இவர் தான், பட்டினப்பாலை நூலினுடைய ஆசிரியரும் இவர் தான். ஓகேவா? ஸோ பெரும்பாலாற்று படை நூலுடைய ஆசிரியரும் இவர் தான், பட்டினப்பாலை நூலுடைய ஆசிரியரும் இவர் தான். சரியா? ஸோ 10 பாட்டில் வரக்கூடிய இந்த நூல்கள். ஓகேவா? ஸோ பார்த்துடலாமா? ஸோ முதல்ல பெரும்பாலாற்று படை சார்ந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ கடியலூர் உரித்திரங்கண்ணனாருடைய இந்த பெரும்பாலாற்று படை சார்ந்த நூல்கள் பற்றின ஒரு சிறப்பை நம்ம பார்த்துருவோம். 17 மேல்கணக்கு நூல்கள் தான் 10 பாட்டு 8 தொகை நூல்கள். அதில் இருக்கக்கூடிய ஒரு நூல் தான் இந்த பெரும்பாலாற்று படை. சரியா? ஸோ அதுலேயும் 17க்கு மேற்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய 18 நூல்களில் 10 பாட்டு 8 தொகைன்னு பிரிப்போமா? அதில் 10 பாட்டு நூல்களில் ஒரு நூல் தான் இந்த நூல். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 500 பாடல் வரிகளை கொண்ட நூல். இந்த நூல் 500 பாடல் வரிகளை கொண்டது. ஆசிரியப்பாவால் அமைக்கப்பட்ட ஒரு நூல். சரியா? என்ன பாவகை? ஆசிரியப்பா. ஓகேவா? இதனுடைய பாட்டுடை தலைவன் யாரை வந்து பாட்டுடை தலைவனா வச்சு இந்த நூலை இயற்றியிருப்பார் அப்படின்னா உரித்திரங்கண்ணனார். யாரு? தொண்டைமான் இளந்திரையன். இது வந்து பார்த்தீங்கன்னா தொண்டைமான் இளந்திரையன். இதனுடைய பாட்டுடைய தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். நம்ம அடுத்து பட்டினப்பாலை நூல் பார்ப்போம். அங்கதான் நம்ம கரிகால பெருவளத்தானை பத்தி பார்ப்போம், கரிகாலனை பத்தி பார்ப்போம். சரியா? அடுத்து பாருங்க, தொண்டைமான் இளந்திரையன் காஞ்சியை ஆண்ட மன்னன். தொண்டைமான் இளந்திரையன் சங்க காலகட்டத்தில் காஞ்சி பகுதியை ஆண்ட ஒரு மன்னன். இவருடைய தலைநகரம் திருவேகா. சரியா? திருவேகா அப்படின்னு சொல்லக்கூடிய, திருவேகான்னு சொல்லக்கூடியது காஞ்சிபுரத்தை தான் திருவேகான்னு சொல்லுவாங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா? ஸோ என்ன சொல்லுது, சங்க காலத்தில் காஞ்சிபுரத்திற்கு என்ன எவ்வாறு அழைக்கப்பட்டு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். அதில் டிஃப்ரெண்டாக 4 பேர் கொடுக்கலாம் இல்லையா? ஸோ அதில் திருவேகா இருந்துச்சுன்னா ஆன்சர் கரெக்ட். இல்லை டேரெக்டாகவே கொஸ்டின் கேட்கலாம், திருவேகா என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் எதுன்னு கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா? காஞ்சிபுரம். ஓகேவா? அடுத்து பாருங்க, திரையனின் அதாவது தொண்டைமான் இளந்திரையனின் பெற்றோர் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, வெண்வேர் கிள்ளி மற்றும் அவங்களுடைய தாய் வந்து பார்த்தீங்கன்னா நாகக்கண்ணி பீலிவலை. அவங்களுடைய தாயார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்நூல் நீர்பெயற்று என்னும் நகரம் பற்றி கூறுகிறது. அதாவது நீர்பெயற்று அப்படின்ற ஒரு நகரம், ஒரு சிட்டி, அந்த ஒரு சங்க காலத்தை சார்ந்த ஒரு ஊரினுடைய சிறப்புகளை பற்றி இந்த பெரும்பாலாற்று படை நூலில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ பட்டினப்பாளையா பெரும்பாலாற்று படையா இல்லை வேற ஒரு நூலான்றதை நல்லா ஞாபகம் வச்சு எந்த நூலில் எந்த நகரத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். சரியா? அப்போ காஞ்சிபுரம், அதாவது திருவேகா, நீர்பெயற்று, இந்த மாதிரி நகரங்களா பார்த்துக்கோங்க. பெரும்பாலாற்று படை. ஓகேவா? இதனுடைய பாட்டுடைய தலைவன் யாரு? தொண்டைமான் இளந்திரையன். ஓகே, அடுத்து பாருங்க, திரையனின் அதாவது தொண்டைமான் இளந்திரையனுடைய வீரத்தம் பற்றிய வீரை கொடை பற்றியும் காஞ்சி நகரனுடைய அதாவது காஞ்சிபுரம் நகரத்தினுடைய சிறப்பை பற்றியும் இந்த நூல் அதனுடைய சிறப்பை பற்றி சொல்லுது. ஓகேவா? அடுத்து பாருங்க, பாணர், விரலியர், எயிற்றினர், காணவர், மறவர், முல்லை, மருதம், பாலை நில மக்கள் பற்றிய செய்திகள் இந்த நூலில் கூறப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, பட்டினப்பாலை நூல். ஸோ பட்டினப்பாலை நூலும் வந்து பார்த்தீங்கன்னா 17 மேல்கணக்கு நூல்கள் இருக்கக்கூடிய 18 நூல்களில் ஒரு நூல் தான் பட்டினப்பாலை நூலும். ஏன்? 10 பாட்டில் இது இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ 10 பாட்டில் இருக்கக்கூடிய நூலில் ஒரு நூல் பட்டினப்பாலை. அதே போல 301 பாடல் வரிகளை கொண்டது இது. ஓகேவா? அந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா 500 அடிகளும் பார்த்தோம் இல்லையா? இது 301 பாடல் வரிகள், அதாவது அடிகளை கொண்ட நூல். அடுத்து பாருங்க, இது வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பாவால் ஆனது. என்ன பாவகை? ஆசிரியப்பா தான். வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பாவால் ஆனது. இதனுடைய பாட்டுடைய தலைவன் யாரு? கரிகால் பெருவளத்தான் பற்றி புகழ்ந்து பாடியுள்ளார் உரித்திரங்கண்ணனார். எந்த ஒரு பாடல்ல. சரியா? இங்கே பட்டினம் என்பது, இந்த இடத்துல பட்டினம் அப்படின்றது பட்டினப்பாலைன்னு சொல்ல முடியாது. இதுல பட்டினம் அப்படின்றது காவேரி பூம்பட்டினத்துக்கு சொல்லுது. காவேரி பூம்பட்டினம் அப்படின்னாலும், புகார் நகரம் அப்படின்னாலும், பூம்புகார் அப்படின்னாலும் எல்லாம் ஒன்று தான். சரியா? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோழ நாட்டின் சிறப்பை பற்றியும் புகார் நகரனுடைய சிறப்பை பற்றியும் இந்த பட்டினப்பாலை நூல் கூறுகிறது. ஓகே, அதே போல கரிகாலனுடைய வீரம், காவிரியின் சிறப்பு, உழவர், பரத்தவர் இவங்களுடைய சிறப்பு, புகார் நகரத்தில் நடந்த வணிகம் பற்றியும், புகார் நகரத்தில் அந்த ஒரு காலகட்டத்தில் நடந்த வணிகம் பற்றியும், ட்ரேட் ஆக்டிவிட்டி பற்றியும், கடல் வணிகம் பற்றியும் இந்த நூல் கூறுகிறது. அதே போல பாருங்க, பல வகை கொடி பற்றிய செய்தி இந்த நூலில் இடம்பெற்றது. பல வகையான கொடிகள். சரியா? கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா? பல வகையான கொடிகள் பற்றிய செய்தி பட்டினப்பாலை நூலில் இடம்பெற்றிருக்கு. அதே போல இந்நூலை இயற்றுவதற்காக, இந்த நூலை பட்டினப்பாலை என்ற நூலை இயற்றுவதற்காக, ஏன்னா
சொல்லுது கரிகால பெருவளத்தான் பாட்டுடைய தலைவனாக வச்சு உருத்திரங்கண்ணாரை ஏற்றிருக்கார் இல்லையா. ஸோ சோழ நாட்டுடைய சிறப்பையும் கரிகாலனுடைய வீரம் கொடை பொதுவாக அவருடைய சிறப்பை பற்றியும் புகார் நகருடைய சோழ பகுதியான புகார் நகருடைய சிறப்பை பற்றியும் சொன்னதுனால சொல்லி இந்த ஒரு நூலை வந்து அதை சார்ந்து ஏற்றதுனால ஸோ கரிகால் பெருவளத்தான் கடியலூர் உருத்திரங்கண்ணனாருக்கு 16,100,000 பொன் பரிசளித்தார். 16,100,000 சரியா, 16,100,000 பொன் பரிசளித்தார். அடுத்து பாருங்க, 7ஆம் வகுப்பு புதிய புத்தகம் கலங்கரை விளக்கம் அப்படின்ற ஒரு பாடப்பகுதியாக கொடுத்துருப்பாங்க. உருத்திரங்கண்ணனாரை சார்ந்து பார்க்கலாம். ஓகேவா, பார்க்கலாமா? ஸோ பாருங்க, வானம் ஊன்றிய மதலை போல, வானம் ஊன்றிய வானத்தை நோக்கி வான உயரத்துக்கு ஊன்றி இருக்கக்கூடிய ஒரு மதலை, ஒரு தூண் சரியா, ஒரு மதலைனா தூண், ஒரு தூண் போல மதலை போல ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி விண்பொற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி. ஓகேவா, நெகிழினா தீச்சுடர், இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து, உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும், ஓடுகளத்தை சரியா, கடலில் போகக்கூடிய ஓடு கலங்களை, கடலில் ஓடக்கூடிய கலங்களை, அதான் கப்பல் நாவை பொதுவாக கடலில் போகக்கூடிய கலன்களை கரையும் அழைக்கும் துறை அப்படின்றதான் இந்த பாடலுடைய வரிகள் சரியா. நம்ம ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருக்கக்கூடியது. இதில் மதலைனா தூண், நெகிழினா தீச்சுடர், அழுவம்னா கடல், சென்னினா உச்சி, உறவு நீர் அப்படின்னா பெரும் நீர்ப்பரப்பு, அதான் கடலை குறிக்கும் சரியா. அடுத்து பாருங்க, கரையும் அப்படின்னா அழைத்தல், வேயா மாடம் அப்படின்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையான சாந்து பூசப்பட்ட மாடம், அதாவது கலங்கரை விளக்க பற்றி சொல்லக்கூடியதான் இந்த ஒரு என்ன சொல்றது செய்யுள் வரிகள் சரியா. ஸோ பாருங்க, கலங்கரை விளக்கம்ன்றதான் தலைப்பாகவே கொடுத்துருப்பாங்க. லைட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய சிறப்பு சங்க காலத்திலே லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம்ன்றதான் இருக்குது. அதனுடைய சிறப்பை சொல்ற மாதிரி உருத்திரங்கண்ணனார் அவர்கள் பாடலை ஏற்றிருக்கார் சரியா. ஸோ பாடலுடைய பொருள் பாருங்க. ஸோ அங்கே படிக்கும் போதே உங்களுக்கு சின்ன சின்னதாக புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் பாருங்க, கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய தூண் போல தோற்றமளிக்கிறது. அப்படின்னா அந்த அளவு ஹைட்டாக கட்டியிருந்திருக்காங்க அப்படின்றத சொல்றாரு, சிறப்பாக சொல்றாரு. ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது, வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது, அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு. ஓகேவா, அதை இலங்கு சுடர் நெகிழி அப்படின்றத படிச்சிருப்போம் சரியா. இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு, கடலில் துறைமுகம் அறியாமல், கடல்ல துறைமுகம் எங்க இருக்கு, கரை எங்க இருக்குன்னே தெரியாமல் அலையக்கூடிய கலங்கக்கூடிய மரக்கலன்களை தம் துறைமுகம் நோக்கி அழைக்கிறது. துறைமுகம் இங்கதான் இருக்குது பாருங்க, கலங்கரை விளக்கம் நான் இங்கே தான் இருக்கிறேன், கரை இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கலங்கரை விளக்கம் அவங்களுக்குலாம் ஒரு சிக்னல் கொடுத்து அழைக்கலாம். ஓகேவா, அதனுடைய சிறப்பை சொல்கிற மாதிரி. ஓகேவா, அடுத்து பாருங்க, கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட ஒரு தொழில்நுட்பம் தான் கலங்கரை விளக்கம். ஓகேவா, லைட் ஹவுஸ் அதுதான் யூஸ் ஆச்சு. அடுத்து பாருங்க, ஆற்றுப்படை இலக்கியம் என்பது அதாவது ஆற்றுப்படை படிக்கிறோம் இல்லையா. ஸோ என்ன சொல்லுதா, திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை இதெல்லாம் வந்து படிக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த ஆற்றுப்படை அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படை இலக்கியங்கள், ஆற்றுப்படை அப்படின்னாவே வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும், வள்ளல்கிட்ட ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கொடை கொடுக்கக்கூடிய ஒரு அரசர்கிட்ட வள்ளல்கிட்ட போயிட்டு பரிசு பெற்ற ஒருவன் வந்து பார்த்தீங்கன்னா சரியா பரிசு பெற்று வந்துட்டு இருப்பான். எதிரில் வந்து பார்த்தோன்னா வள்ளல்கிட்ட போய் பரிசு பெறுவதற்காக ஒருத்தன் வரான் இல்லையா, அவன்கிட்ட என்னென்ன வழிகளை எப்படி போனால் வள்ளல்கிட்ட போய் பரிசு வாங்கலாம்னு சொல்லிட்டு வழிபடுத்துவான் சரியா. நான் போனேன், அந்த மாதிரிலாம் கவிதைகளை சொன்னேன் சரியா, என்னுடைய பாட்டில் என்னுடைய செய்யலாம் எந்த ஒரு குறையும் கிடையாது, மன்னன் என்னை பாராட்டினார், எனக்கு ஒரு பரிசுன்றதை கொடுத்தாரு. ஓகேவா, நீயும் வந்து பார்த்தோன்னா குற்றம் இல்லாமல் சரியா உன்னுடைய கருத்துக்கள் என்னவோ, உன்னுடைய செய்யல் என்னவோ மன்னன் எடுத்துகிட்டு போய் என்னுடைய படைப்புகளை கொடு, அவர் பாராட்டி உங்களுக்கு இதே போல பரிசு கொடுப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஆற்றுப்படுத்துதல் அது வழிபடுத்துறது, வழிகாட்டுறது. ஓகேவா, ஸோ அப்போ பாருங்க, வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படக்கூடியதுதான் இந்த ஆற்றுப்படைன்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, ஸோ அவ்வாறாக அமைந்த இலக்கியம் தான் ஆற்றுப்படை இலக்கியம். ஓகேவா, அடுத்து பாருங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பாடப்பகுதியில் இருக்கிறது இவ்வளவுதான். அடுத்து பாருங்க, சில முக்கிய பாடல் வரிகள் நம்ம பட்டினப்பாளை நூலாக இருந்தாலும் சரி இல்லை பாருங்க, பொதுவாக உருத்திரங்கண்ணனாருடைய பாடல் வரிகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் சரியா. பாருங்க, நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு சொல்லிட்டு பட்டினப்பாளை நூலுடைய ஒரு பாடல் வரி. நடுவு நிலைமை. ஓகேவா, அதாவது நேர்மையா நீதி தவறாம நடுவு நிலைமையோடு இருக்கிறது, அதாவது நடுவு நின்ற நன்னெஞ்சினோர்ன்ற ஒரு பாடல் வரிகள் சொல்றது. ஓகே, அடுத்து பாருங்க, கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது, அதாவது இதை நாம் பார்த்துருப்போம். என்னது, நேர்மை நீதியோடு நடுவு நிலைமையோடு இருந்து செயல்படக்கூடியதான் இதுவும் சொல்லும்.
ஓகேவா? கொள்வதுன்னு அது ஏற்றுக்கிறது. வாங்கக்கூடிய விஷயமும் மிகைப்படாது, அதிகமாக இருக்காது. கொடுப்பதும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காது. அதாவது என்ன வாங்கணுமோ அந்த அளவுக்கு வாங்குவாங்க. இது வந்து வணிகம் பற்றி சொல்கிறது. வணிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் வணிகம் செஞ்சாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? திருக்குறளை கூட நம்ம பார்த்துருப்போம். அதே போல தான் சரியா, நடுவு நிலைமை அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் திருக்குறளை பார்த்துருப்போம். அதே கருத்தை தான் பட்டினப்பாளையில் இந்த நூல் சொல்லப்படுது. கொள்வதும் மிகை கொள்ளாது. வாங்கக்கூடியதும் அதிகமாக வாங்க மாட்டாங்க, கொடுப்பதும் குறைவுபடாது. கொடுப்பதும் வந்து பார்த்தோன்னா குறைவாக இல்லாமல் கொடுப்பாங்க. அப்போது சரியான அளவில் சரியான இடையில என்ன பொருளை வாங்குறாங்களோ அந்த பொருளுக்கு தகுந்த பொருளை அது பண்டமாற்ற பொருளை சரியான அளவில் தருவாங்க, யாருக்கும் நஷ்டம் இல்லாமல் அப்படின்றத சொல்லியிருப்பார். சரியா, அதை குறிக்கக்கூடியதான் அந்த ஒரு பாடல் வரிகள். இந்த பாடல் வரிகள் கொடுத்து எந்த நூல் கேட்டால் பட்டினப்பாலை. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க. நீரின் வந்த நிமிர்பரி புறவியும். நிமிர்பரி பரினாலும் குதிரை தான், புறவினாலும் குதிரை தான். ஓகேவா? ஸோ நீரின் வந்த அப்படின்னா நீரின்னா அது நீரில் அர்த்தம். நீரில் வந்த நிமிர்பரி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும். கருங்கரின்னா அது கருமையா இருக்கக்கூடிய கறி, என்னது மிளகு. இந்த கரின்றது இந்த இடத்துல மிளகு குறிக்கும். மூடைன்னா என்னமா? மூட்டை. மூடைன்னா அது மூட்டை. ஓகே, வணிகத்தை பற்றி சொல்கிறார். ஓகேவா? அடுத்து பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஏற்றுமதி இறக்குமதி வணிகங்கள்லாம் நடந்திருக்கும் இல்லையா, அதை பற்றி பட்டினப்பாலை நூலில் சொல்லப்பட்டிருக்கூடிய செய்தி. சரியா, சங்க காலத்தில் சோழ துறைமுகத்தில் பாருங்க. வடமலை பிறந்த மணியும் பொன்னும். சரியா, வடமலை பகுதி வடக்கில் இருக்கக்கூடிய மலையில பிறந்த மணியும் பொன்னும், குடமலை பிறந்த ஆரமும் அகிலும். குடமலைன்னா அது குடக்குன்னு அர்த்தம். குடமலைனா குடக்கு மலை. சரியா, குடக்குன்றது எந்த திசையை குறிக்கும்? மேற்கு குறிக்கும். ஓகேவா? அப்போ மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மலையிலிருந்து வந்த ஆரமும் அகிலும் அர்த்தம். சரி, அகிலானது நறுமண பொருள். ஓகேவா? அடுத்து தென்கடல் முத்தும் குணக்கடல் துகிரும். குணக்கடலானது குணக்கடல், குணக்கு கடல் அர்த்தம். சரியா, குணக்குன்னா என்னமா? குணக்குனா கிழக்கு திசை. குணக்குனா கிழக்கு திசையை குறிக்கும். சரியா? ஸோ அப்போ பாருங்க, தென்கடல் முத்தும் குணக்கடல் துகிரும். துகிர் அப்படின்னா பவளம். என்னது? பவளம். சொல்லும் போல படிச்சிருப்பீங்க இல்லையா? அதான். சரியா? ஸோ பொதுவாக ஒரு வணிகம் நடந்த ஒரு விஷயத்த எந்தெந்த பகுதியிலிருந்து எந்தெந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இங்கேருந்து என்னென்ன பொருட்கள்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்டது, இங்கே நம்மளுடைய நாட்டுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றத சொல்லியிருப்பார். ஓகேவா? அடுத்து பாருங்க, பட்டினப்பாலை தான். இதுவும் பட்டினப்பாலை நூலுடைய செய்திகள் தான். இதுவும் பட்டினப்பாலை நூலில் இருக்கக்கூடிய செய்திகள் இருக்கக்கூடிய தொடர்கள் தான். சரியா, செய்யுள் பகுதிகள் தான். பாருங்க. வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலை தளிய கடல் காவிரி. சரியா, அடுத்து பாருங்க. முட்டாச்சிறப்பின் பட்டினம் பெறினும் வார் இருங்கூந்தல் வயங்கிழை ஒழிய வாரேன் வாழிய நெஞ்சே. இது இந்த ஒரு பாடல் பகுதியும் இந்த ஒரு செய்யுள் பகுதியும் பட்டினப்பாலை நூல் தான். சரியா, முட்டாச்சிறப்பின் எவ்வளவு சிறப்புடையதாக இருந்தாலும், பட்டினம் பெரிய எவ்வளவு பெரிய நகரம், பூம்புகார் பட்டினம் நகரத்தை எனக்கு கொடுத்தாலும் இருங்கூந்தல் வயங்கு இழை. சரியா, என்னுடைய காதலி, என்னுடைய துணைவி, ஸோ நான் என்னுடையவள்னு சொல்லிட்டு, அதாவது நம்முடைய காதலிகளை சொல்லுவோம் இல்லையா, காதலிகள் கிடையாது, காதலி. தான் கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணை இல்லை தான் காதலிக்கக்கூடிய ஒரு பொண்ணை நம்ம அப்படி தான் சொல்லுவோம். சரியா, ஸோ அப்படி தான் நீண்ட கூந்தலுடைய தன்னுடைய காதலி, அதை பார்த்தீங்கன்னா வயங்கிழைனா நம்ம ஒளிரக்கூடிய இழைன்னு அர்த்தம். சரியா, ஒளிரக்கூடிய இழைனா என்னது? முடிய சொல்கிறார், காதலுடைய முடிய. அப்படிப்பட்ட ஒரு கூந்தலுடைய எனக்கானவளை, என்னுடைய காதலியை ஒழிய வாரேன், அவளை விட்டுட்டு நான் வரமாட்டேன் உங்க கூட சொல்லிட்டு என்னது அடம்பு, அது சொல்றது காதலுடைய சிறப்பை சொல்றது, காதலுடைய சிறப்பை சொல்றது. சரியா, ஸோ வாழிய நெஞ்சே அப்படின்ற ஒரு பாடல் வரி. சரியா, இது உங்களுடைய இந்த பாடல் வரியெல்லாம் முன்னாடி பின்னாடிலாம் சேர்த்து படித்தாதான் இந்த மொத்த கதையை உங்களுக்கு தெரியும். சரியா, சிம்பிளாக இந்த ஒரு பாடல் வரிகளுக்கான பொருள் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது பட்டினப்பாலை நூலுடைய பாடல் வரிகள். இதை அப்படியே கொடுத்து எந்த நூல் கேட்டாங்கன்னா பட்டினப்பாலை நீங்கள் சொல்லிடணும். சரியா, அதுக்கு தான் படிக்கிறது. அடுத்து பாருங்க. காடு கொன்று நாடாகி. இப்போ சரியா, காடு கொன்று நாடாகி குளம் தொட்டு வளம் பிரிக்கி. ஸோ பட்டினப்பாலை கரிகால் பெருவளத்தானுடைய சிறப்பை சொல்றது. ஓகேவா, காட்டையெல்லாம் அழிச்சிட்டு மக்களுக்கு தேவையான மாதிரி நாடாகி குளம் தொட்டு, குளத்தை வந்து பார்த்தீங்கன்னா அமைத்து, குளம் அமைத்து, பொய்கைன்றதை அமைத்து, வளம் பெருக்கி, உழவு தொழில் இதெல்லாம் வந்து செய்ய வளம் பெருக்கி அப்படின்றது கரிகால வளத்தானுடைய ஒரு சிறப்பை சொல்றது. ஓகேவா? அடுத்து பாருங்க. இது வரைக்கும் நம்ம பட்டினப்பாலை நூலுடைய சிறப்புகளை பார்த்தோம் இல்லையா, முக்கியமான பாடல் வரிகளை பார்த்தோம். அடுத்து வரது எல்லாமே பெரும்பாலாற்று படை நூலில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. முறை வேண்டுனருக்கு பாருங்க, முறைனா இது நீதி. சரியா, ஸோ முறை வேண்டுனருக்கும் குறை வேண்டுனருக்கும் வேண்டுவ வேண்டினருக்கு அருளி, தேவைப்படுறவங்களுக்கு அருளி கொடுத்துன்னு அர்த்தம். சரியா, இதுவும் சிறப்பை சொல்றது, மன்னனுடைய சிறப்பை சொல்றது. அடுத்து பாருங்க.
புனல் ஆடு, புனல் அப்படின்னா நீர், ஓகேவா? புனல் ஆடுனா என்னது? நீர், நீராடுன்னு அர்த்தம். சரியா? அப்போ நீராடும் மகளிர், நீராடும் மகளிர் இட்ட பொலங்குழை, பொலங்குழை அப்படின்றது பொலம் பிளஸ் குழைன்னு அர்த்தம். பொலம்னா பொன், கோல்டு, ஓகேவா? குழை என்னது? காதில் அணியக்கூடியது. என்னது? நம்ம என்ன சொல்றது? காதல், கம்மல், இல்லை தோடு, ஓகேவா? குண்டலம், எப்படி வேணா சொல்லலாம், ஓகேவா? அப்போ நீராடக்கூடிய மகளிர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருந்த அந்த ஒரு தங்க ஒரு என்ன சொல்றது காதணி வந்து பார்த்தீங்கன்னா இட்ட பொலங்குழை, அந்த ஒரு தங்க காதணி நீரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கழன்று, நீர் வந்து நீராடும் போது கழன்று விழுவதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய பறவைகள் என்ன பண்ணுமா, அந்த அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீன் டிசைன் மாதிரி இருக்குமா. அந்த ஒரு தங்க இழைன்றது, தங்க அந்த ஒரு காதணின்றது மீன் மாதிரி மின்றதுனால அதை கொத்துறதுக்கு பறவைகள் அங்கே வந்து வருமா, ஓகேவா? அதனுடைய சிறப்பு பாருங்க, நாட்டினுடைய சிறப்பை என்ன சொல்றது, பொன் வளமாக இருந்தாலும் சரி, இல்லை நீர் வளமாக இருந்தாலும் சரி, அந்த நகரத்தினுடைய சிறப்பாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சொல்றாரு பாருங்க. இந்த ஒரு வரையிலே நம்மளுக்கு தெரியுது இல்லையா? ஆக்சுவலாக பாருங்க, புனலாடு மகளிர் இட்ட பொலங்குழை இறை தேர், அதை இறையென, ஓகேவா? அது இறையென தேர்ந்து மணிச்சிரல் இறை செத்து, மணிச்சிரல் என்ன பண்ணும்? அதை இறை தேடி செத்து எரிந்து அப்படின்னு அர்த்தம். இறை தேடி வரும் அப்படின்றதா இந்த ஒரு பாடல் வரியில சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் பெரும்பானாற்று படையோடைய சிறப்பு, ஓகேவா? ஆக்சுவலாக என்னது? பெரும்பானாற்று படை அப்படின்னாவே நீர்ப்பயிற்று அப்படின்ற ஒரு நகரத்தை பார்த்தோம் இல்லையா? அந்த நகரனுடைய சிறப்பை சொல்லுது. அந்த நகரத்துல தான் இது நடக்கும். அந்த நகரத்துடைய சிறப்பு தான் இந்த ஒரு பாடல் வரி சொல்லுது, ஓகேவா? அடுத்து பாருங்க, கடைசியா பொழிமழை துறந்த, பொழிமழை என்னது? பொழிகின்ற மழை, நல்லா பெய்யக்கூடிய மழை, துறந்தாலும் அது மழை பெய்யலன்னு அர்த்தம். துறந்தாலும் அது இல்லாமைன்னு அர்த்தம், ஓகேவா? அப்ப பொழிமழை துறந்த, மழை பெய்யாத ஒரு காலத்துல அப்படின்னா அது வறட்சியான ஒரு காலத்துல புகைவேய் குன்றத்து, புகைவேய் குன்றத்து பழுமரம் தேடும் பறவை போல. அப்ப மழை பெய்யாத காலங்களில், வறண்டிருந்த காலங்களில் பறவைகள் என்ன பண்ணும்? எங்கடா பழுத்த மரம் இருக்கு, நம்ம உணவை நம்ம தேடி போகணும்னு சொல்லிட்டு பறவைகள் தேடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அது போல நாங்கள் தேடி திறந்தோம் அப்படின்றத சொல்லக்கூடியதான் இந்த பாடல் வரிகள், ஓகேவா? ஸோ ஃபைன், அவ்வளோதாம்மா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடியலூர் உரித்திரங்கண்ணனுடைய பெருமானாற்று படை நூலில் நூலினுடைய சிறப்பும் சரி, அடுத்து பட்டினப்பாலை நூலில் சொல்லப்பட்டக்கூடிய சிறப்பு செய்திகளும் சரி, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ஸ்கூல் புக்ஸில் அழகாக பார்த்து முடிச்சிட்டோம். இந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸாக்டாக என்ன சொல்றது தெரிஞ்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோமோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிங்க. முக்கியமாக அந்த பாடலுடைய வரிகள், சரி, அந்த பாடல் வரிகளுடைய பொருள், ஓகேவா? ஸோ எந்த நூலில் அந்த பாடல் வரிகள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா, அதே போல் பெருமானாற்று படை அதனுடைய சிறப்பு செய்திகள், பட்டினப்பாலை நூலுடைய சிறப்பு செய்திகள், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி எக்ஸாமில் கொஸ்டின் கேட்கும்போது கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? ஸோ இதை பார்த்துக்கோங்க, நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள், அழகாக நோட்ஸ் எடுத்து படிப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அடுத்த ஒரு தலைப்பு நம்ம பார்க்க போகிறது கீவா ஜெகநாதர். ஸோ கீவா கவிஞர் கீவா ஜெகநாதருடைய சிறப்பு, அதாவது அறிஞர், தமிழறிஞர். ஸோ கீவா ஜெகநாதரை பற்றி நம்ம பார்க்கலாம். கீவா ஜா அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம், ஓகேவா? ஸோ கீவா ஜெகநாதர். அடுத்த ஒரு வகுப்பில் நம்ம கீவாவை பற்றி நம்ம தெளிவாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.